Welcome to Triple S Physics Learns. Today we are going to see the problems for bisection method. Already we have seen one problem. So this is another problem for this bisection method. So the given problem is find the real root of the polynomial equation p of x equal to x cube minus 4x squared plus 6x minus 24 using bisection method with 4-digit accuracy. So here the given wave function is p of x cube minus 4x squared plus 6x minus 24. So we have to find the root lies between which intervals. So for this we have start from 0th value. So find p of 0, p of 1, p of 2, p of 3, p of 4. So here p of 0 negative, p of 1 negative, again p of 2 negative, p of 3 negative, and p of 4 is 0. So further, so if p of 4 is 0, so already we have seen in the previous video, so once the function is 0, so that is the x value. Here the p of 4 is 0, so the root is x equal to 4. There is no need to apply bisection method in this specific case, as the root is found directly, so that we cannot go for further proceeds the problem. So the real root of the polynomial equation is x equal to 4. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நமக்கு என்னென்னா p of xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த p of xலேருந்து நம்ம எதுக்கு ரூட் நடுவில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த பைசெக்ஷன் மெத்தட்லேயே நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் வந்து முதல்ல இனிஷியலாக 0 சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், 1 2 3 நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். எதுக்கு நடுவில் நெகட்டிவ்க்கும் வருது பாசிட்டிவ் வருதுன்னு பார்ப்போம். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கும் நடுவில் வரக்கூடிய வேல்யூ தான் நம்ம ரூட் இருக்கும். அதுலேருந்து a + b/2 போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். அதுக்காக முதல்ல 0 சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்குறோம், நெகட்டிவ் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்குறோம், நெகட்டிவ் 2 சப்ஸ்டிடியூட் பண்ணி, அதாவது 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நெகட்டிவ், 3ன்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நெகட்டிவ், அகைன் 4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 0. அதாவது பாசிட்டிவ் வேல்யூவே வராமல் நெகட்டிவ்னே வந்துட்டு இங்கே வந்து 0ன்னு முடிஞ்சிருச்சு. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, ஸோ நம்ம தியரி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, பைசெக்ஷன் மெத்தடில் நம்மளோட வீடியோலேயே ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஒன்ஸ் த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா, இங்கேயே வந்துருச்சு அப்படின்னா, அங்கே எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ரூட்டுன்னு சொல்லி நம்ம தியரியில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு நெகட்டிவும் வரல பாசிட்டிவும் வரல 0 வந்துருச்சுன்னா இங்கே 4ங்கிறது தான் நம்மளோட ரூட். நம்ம இதுக்கு மேலே இந்த ப்ராப்ளமை நம்ம ப்ரொசீட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ அப்போது நம்ம ஃபைனல் ரூட் என்ன 4ன்னு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா வி ஹவ் ஃபவுண்ட் an exact real root x equal to 4. ஸோ நம்ம மறுபடியும் there is no need to apply the bisection method. ஸோ டேரெக்டாக நம்ம இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட் என்னென்னா x equal to 4ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த given ஃபங்க்ஷனோட ரூட் வந்து x equal to 4. Thank you.